ஹாய், எங்க அப்பாவும் நானும் இப்போ ராசி பலன் அப்படிங்கிறது பாக்குறாங்க. ராசி பலனுங்கிறது எப்படி ஒவ்வொருத்தருக்கு அது அக்யூரேட்டா இருக்குமா பாக்குறதுனால? ராசி பலன்கிறது பொதுப்படையானது தான். பொது பலன் அதாவது ராசிங்கிறதே 12 ராசி தான் இருக்கு. அப்போங்கும்போது கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற இடத்துல இப்போ உதாரணம் ஒரு வீட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஒன்று ரெண்டு பேர் 3 பேர் ஒரே ராசி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறவங்க ஒருத்தருக்கு எல்லாருக்குமே ஒன்று போல பலன் நடக்குமான்னா நிச்சயமாக கிடையாது, நிச்சயமாக நடக்காது. அது நம்மளே அதை இது பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ராசி பலன்கிறது ஒரு கியூரியாசிட்டியின் அடிப்படையில் மனுஷன் அதுக்குள்ளே வரோம், நம்ம ராசிக்கு என்ன நடக்கும், என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கக்கூடிய ஒரு இதை நம்மளே கிரியேட் பண்ணியாச்சு. அதனால் அதை நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான ஒழிய. ஆனால் அதுவே நம்மளுக்கு முடிஞ்ச முடிவாக தெளிவான விடைகளை சொல்லுமான்னு பார்த்தா அதிலெல்லாம் நிச்சயமாக நமக்கு விடை கிடைக்காது. ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகமும் தனித்துவமானது. ஸோ அப்போ தனித்துவமாக அதை நம்ம பார்க்கும் பொழுது தான் அதில் நிறைய விஷயங்களை நம்ம தெரிய முடியும் ஒழிய ராசி பலனை மட்டும் வச்சு ஒரு 10% ஏதோ ஒரு விஷயம் காக்கா உட்கார பணமளம் விழுங்கிற மாதிரி ஏதோ ஒரு பலன் கிடைக்கலாம், அவ்வளோதான். அதை தாண்டி அதில் ஒன்றும் இல்லை. நன்றி. ஓகே, யூடியூப்ல இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.